ஜூலை மாதம் இன்று 6/7/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 10:15 மணி வரை. அதன்பின் துவாதசி திதி. விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும். மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் மாலை 5:26 மணி வரை. மீனம், அதன்பின் மேஷம். பொது ஏகாதசி விரதம். பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:58 மணி. அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் மதியம் 2:54 மணி. அஸ்தமனம் அதிகாலை 2:01 மணி. மேஷராசி என்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். உங்கள் முயற்சிக்குரிய ஆதாயம் கிடைக்கும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். 7ஆம் இட சந்திரனால் மனதில் தெளிவு ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். ரிஷபராசி என்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும். உங்கள் செல்வாக்கு உயரும். மிதுன ராசி என்பர்களே, வருமானத்தில் இருந்த தடை விலகும். பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். நண்பர்கள் உதவியாக இருப்பர். எதிர்பார்த்த பணம் வரும். உறவினர் வீட்டு பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர். கடகராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். அவசர செயல்களால் சங்கடம் உண்டாகும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நன்மையாகும். சிம்மராசி என்பர்களே, உங்களது முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பெரியோர் ஆதரவுடன் பிரச்சனைக்கு முடிவு காண்பீர். கன்னிராசி அன்பர்களே, சாதகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். புகழ்ச்சிக்கு மயங்காமல் செயல்படுவது அவசியம். அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர். உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும். துளாராசி அன்பர்களே, யோகமான நாள். உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய வகையில் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர். திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள். விருச்சிகராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று மாலை வரை அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் மனதில் சோர்வு உண்டாகும். கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும். தனுசு ராசி என்பர்களே, வரவு அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். விலகிச் சென்ற உறவினர் வீடு தேடி வருவர். பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர். குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். நண்பர்கள் உதவியால் ஒரு வேலை நடந்தேறும். மகர ராசி என்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்குரிய வழிகளை கண்டறிவீர். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். பழைய கடன்களை அடைப்பீர். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இன்று செய்து முடிப்பீர். கும்பராசி அன்பர்களே,
சாதனைகள் புரியும் நாள். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர். வருவாய் உயரும். பெரியோரின் ஆதரவால் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். செயல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். மீனராசி என்பர்களே, வழிபாட்டால் நன்மைகள் காண வேண்டிய நாள். முயற்சி இழுபறியாகும். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பதும் அமைதி காப்பதும் நன்மையாகும்.